உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லு. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்துக்கு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார்ன்னு நினைச்சிட போறீங்க, அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. இதில் ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். வெற்றி தோல்வியெல்லாம் அரசியல் சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி, இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாகவே சொல்கிறேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போகிறதில்ல. அதனால் வரப்போகிற இடைத்தேர்தலில் மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க.